யங்ஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால ஒரு 2 கேள்வி யங்ஸ்டர்ஸை பற்றி கேட்கணும். இப்போ அடிக்கடி லவ் வந்துடுது, அடிக்கடி பிரேக்கப் ஆகிடுது. பிரேக்கப்பில் வந்து ரொம்ப பெருசாக அஃபெக்ட் ஆகிறாங்க. இந்த பிரேக்கப்லேருந்து அவங்க எப்படி ஆணும் பெண்ணும் வெளியில் வர முடியும்? அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் ப்ரீமியர் யூனிவர்சிட்டிஸில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே முக்கியமாக நல்லா படிக்கிறவங்க யாருன்னா இந்தியன்ஸ் இல்லை ஜூஸ் ஆர் சைனீஸ் 3 பேர் தான். மித்தவங்க எல்லாம் எங்கேயோ இருக்காங்க. என்ன அவருக்கு ப்ராப்ளம்? அவருக்கு என்ன மூளை இல்லையா? இல்லை, அவருக்கு மூளை இருக்குது. பிரச்சனை என்ன, 18 ஆகிறதுக்குள்ளே 18 பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. எல்லாம் சிக்கி போயிருக்காங்க இதில். நல்லா வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் வாழ்ந்தீங்கன்னா நல்லா வாழ்வீங்க. ஸ்ரீ ரவிசங்கர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து பெங்களூரில் வந்து அவரோட ஆசிரம் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது. நீங்கள் வந்து மைசூரை சேர்ந்தவங்க, இங்கே இருக்கீங்க. நீங்களாம் மீட் பண்ணால் என்ன பேசிக்குவீங்க? இப்போ ஓஷோ வந்து அவர் ஆரம்பித்தது, இப்போ வந்து அவங்களோட சீடர்கள் யார் அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியிலலாம் வந்து சவுத்தில் பேர் சொல்ல விரும்பல, ஒரு குருவுக்கு போனாங்க. அப்படியே குடும்பமே அங்கே வந்து இருந்தாங்க. பட் அவரோட மறைவுக்கு அப்புறம் 2 ஃபேக்ஷனாக பிரிஞ்சுட்டாங்க அங்கே இருக்கிறவங்க. இதே பிரச்சனை வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு இருக்குது. நல்ல பொசிஷனில் இருக்கும்போது அடுத்து இந்த பார்ட்டியை யார் எடுத்து போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லாமையே போயிடுறாங்க. சந்நியாசம், அந்த மாங்க் கல்ச்சர், அது எப்படி திருப்பி கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? இது கல்ச்சர் ஆகக்கூடாதுன்னா என்னுடைய உணர்வில் பிரம்மச்சரியாக இருக்கிறது கல்ச்சர் ஆகக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்கிறது கல்ச்சர் ஆகக்கூடாது. ஒரு தனி மனிதன் தேவை எப்படி இருக்குதோ அந்த நோக்கத்தில் அவர் போகணும். அப்போ தான் அது அழகாக இருக்கும். சத்குரு, உங்கள் பார்வையில் இன்னும் ஒரு 5 வருஷத்தில் தமிழ்நாடு எப்படி இருக்கும், இந்தியா எப்படி இருக்கும், உலகம் எப்படி இருக்கும்? என் ஹஸ்பண்டோட நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கால்ஃப் ஆடினீங்க. என்னோட சாய்ஸ் கரெக்டா இல்லையா? ஒரு பர்சனல் கேள்வி கேட்க வேண்டாமா? நான் வந்து தமிழில் சில வார்த்தைகள் சொல்ல போகிறேன். ரேபிட் ஃபயர்னு வச்சுக்கலாம். இதை திருமணம் தேவை இருந்தால் மட்டும் தான் பண்ணிக்கணும். துறவரம் தேவை இருந்தால் மட்டும் தான் பண்ணிக்கணும். நீங்கள் என்னோட கணவர் இயக்கின நாயகன் படம் பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியல. அதில் வந்து பார்த்துட்டீங்களா? அதில் முக்கியமான டைலாக் இருக்கும், சத்குரு நீங்கள் நல்லவரா கெட்டவரா? சத்குரு, நான் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால ஒரு சின்ன லிபர்ட்டி எடுத்துக்கலான்னு பார்க்குறேன் நான். என்னென்னா, இப்போ எங்கள் அம்மா காலத்தில், எங்கள் பாட்டி காலத்தில் இருந்த பெண்கள் வந்து சக்ஸஸ் அப்படின்னா குடும்பம் மட்டும்தான் சக்ஸஸாக இருந்தது. இப்போ வந்து வெளியில் போய் இருக்கிறது வந்து பெரிய சக்ஸஸாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு சொசைட்டியில் இருந்த எதிர்ப்புகள், வசைகள், அதாவது திட்டுக்கள்லாம் விட இப்போ எனக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரவங்களுக்கு நிறைய வசைகள், திட்டுக்கள் கிடைக்குது பெண்களாக இருக்கிறது. இதை வந்து பெண்கள் எப்படி சமாளிக்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவர் எல்லாமே அந்த செயல் செஞ்சதுனால தான் நாம எல்லாம் இப்படி கொஞ்சம் நல்லா இருக்கிறோம். அப்படி தானே? அப்பா, அந்த அம்மா, பாட்டிகள் எல்லாம் அப்பா எப்படியும் பண்ணுவாங்க, அப்பவும் பண்ணாங்க, இப்பவும் பண்ணாங்க. அந்த அம்மா முழுமையாக நம்ம மேலே கவனம் கொடுத்ததுனால தான் நாம் கொஞ்சம் இப்படி இருக்கிறோம். இன்னொன்று என்னென்னா, அந்த காலத்தில் குழந்தைன்னா ஒரு 4-5 மினிமமாக இருக்கும். சில பேர் இன்னும் அதிகமாக இருக்கும். அட்லீஸ்ட் 4ன்றது பெரிய நம்பர் இல்லை. ரொம்ப பிளான்டு ஃபேமிலின்னா 4. நம்ம ஃபேமிலி அப்படி தான், 4 பேர் நாங்கள். ரொம்ப பிளான்டு ஃபேமிலி அது அந்த காலத்தில். இப்போது நிறைய பேர் பெண்கள் குழந்தை பண்ணிக்கணுன்றது தேவையில்லை, வேணும்னா ஒன்று பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இதனால் சூழ்நிலை ரொம்ப மாறிப்போச்சு. 4-5 குழந்தை வளர்த்தணுன்னா அதே ஃபுல் டைம் ஜாப் தான். ஒன்றும் பார்ட் டைம் ஒன்றும் இல்லை, அது ஃபுல் டைம். தன்னுடைய மனசில் இருக்கிற ஒப்பீனியனை வெளியில் சொன்னாலே இப்போ வந்து ட்ரோலிங், திட்டுறது அதெல்லாம் நடக்குது. இல்லை, அது பெண்களுக்கு மட்டும் திட்டல, என்ன திட்டலையா? என்ன திட்ட அளவுக்கு யாருக்கு திட்டல. ஒரு பெண் இன்சல்ட் பண்ணனா கொஞ்சம் பாடியில் இன்சல்ட் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஆணுக்கு இன்சல்ட் பண்ணணுன்னா வேறு மாதிரி இன்சல்ட் பண்ணுவாங்க. ஓகே, லிட்டில் டிஃப்ரெண்ட், பட் இன்சல்ட் இஸ் சேம். த ஐடியா ஆஃப் இன்சல்ட் இஸ் டு மேக் யூ ஷ்ரிங்க். யாருக்கு ரொம்ப அடி விழுகுது டெய்லி? குழந்தைக்கு. எதுக்கு? சின்னதாக இருக்காங்க, பாவம், திருப்பி அடிக்க முடியாது. பெண்ணுக்கு அவ்வளோதான், ஆணுக்கு அவ்வளோதான். பெண்ணுன்னு அடிக்கலை, பெண்ணுன்னு கஷ்டப்படுத்தலை. யார் கொஞ்சம் பலவீனமாக இருந்தால் அவர் மேலே திணிக்கணும்னு பார்க்குறாங்க. இந்த மனநிலை எங்கேருந்து வருதுன்னா
ஒரு நமக்குள்ளே நாம் பரிமாணத்து செயலில் தானே இப்படி வளர்ந்து வந்துட்டோம். அப்படின்னா ஒரு செல்லாக அமீபாவாக இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ புழு பூச்சி ஆயிடுச்சு, அது பள்ளி ஆயிடுச்சு, இன்னொன்று ஆயிடுச்சு, இப்படி ஆகிட்டிங்க. இப்போ இன்னும் அதெல்லாம் கொஞ்சம் ரெசிடியூ இருக்குது. அந்த மிருகங்கள் எல்லாமே கொஞ்சம் நமக்குள்ளே இருக்குது. இதுக்கு ரெப்டிலியன் பிரெயின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன பிரெயின் இருக்குது உள்ள. அந்த ஓர்வனை மூளை உங்களுக்குள்ளே இருக்குது. பாம்பு மாதிரி. என்ன பாம்பு என்ன பண்ணது? பாவம், பாம்பு ரொம்ப விஷம்னு நினைக்கிறாங்க. மனிதனுக்கு ஒப்பிட்டு பார்த்தா எங்கே விஷமே இல்லை அதுக்கு, பாவம். இதனால அந்த ரெப்டிலியன் பிரெயின் இருக்கிறதுனால அப்படி செயல்படுது. ஆனால் நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. நாம் இப்படி வேணாலும் இருக்க முடியும், அப்படி வேணாலும் இருக்க முடியும். இது பெண்ணுக்கான இல்லை, யார் கொஞ்சம் பலவீனமாக இருந்தால் அவர் குத்துறாங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால ஒரு 2 கேள்வி யங்ஸ்டர்ஸை பற்றி கேட்கணும். ஒன்று வந்து என்னென்னா, இப்போ இந்த லவ் அஃபேர், அந்த காதல்லாம் இருக்கு பாருங்க, முன்னாடி வந்து முடியாது. ஓரத்தில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு லெட்டர் எழுதணும், அந்த மாதிரி எல்லாம் முடியும். இப்போ அடிக்கடி லவ் வந்துடுது, அடிக்கடி பிரேக்கப் ஆகிடுது. பிரேக்கப்பில் வந்து ரொம்ப பெருசாக அஃபெக்ட் ஆகிறாங்க யங்ஸ்டர்ஸ். பாய்ஸ்னால் லோன்லினஸ்ஸு, அப்செட் ஆகி ஒரு வயலண்ட் ஆகிற வரைக்கும், கேர்ள்ஸ்னால் சூசைட் வரைக்கும் போகிற அளவுக்கு இனிமேல் எதுவுமே வேண்டாம் வாழ்க்கையில். ஏன் இந்த மாதிரி ஒரு சின்ன பிரேக்கப் கூட தாங்க முடியல? சின்ன பிரேக்கப் பண்ண என்ன, சைடில் லவ் பண்ணாங்களா கொஞ்சம்? இல்லை, சீக்கிரமாக லவ் பண்ணிடுறாங்க, சீக்கிரமாக பிரேக்கப் ஆகிடுது. ஐ மீன், அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணல. இந்த பிரேக்கப்லேருந்து அவங்க எப்படி ஆணும் பெண்ணும் வெளியில் வர முடியும்? பிரேக்கப் பண்ணாமல் இருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் கமிட்டடாக இருந்தால் நல்லா இருக்குமே. என்னத்துக்குன்னா, இப்போது சமூகத்தில் இது ஒன்றும் புது விஷயம் இல்லை, மனிதன் பிறந்த நாள்லேருந்து இருக்கிற விஷயம். காதல் தோல்விங்கிறது இல்லை. இந்த ஆணுக்கு பெண்ணுக்கு ஒரு தேவை இருக்குது, தொடர்பு. இந்த தேவை நாம் மிருகத்து மாதிரி நடத்துக்க முடியல. சும்மா மிருகத்து மாதிரி போய் அந்த தேவையை முடிச்சுக்கலாம், அது நமக்கு சரியாக படலை. கொஞ்சம் அழகாக நடத்துக்கணும், அதுக்கு ஒரு எஸ்தட்டிக் இருக்கணும், இதனால் ஒரு எமோஷன் இருக்கணும், ஒரு சூழ்நிலை இருக்கணும்னு நமக்கு ஆர்வம். நாம் இது புரிஞ்சுக்காமல் நாம் ஏதோ என்னென்னமோ நினச்சிக்கிறோம் கதை. முக்கியமானது அடிப்படையான தேவை இருக்குது. என்ன தேவை? உடல் நிலையில் தேவை இருக்குது, மனநிலையில் தேவை இருக்குது, உணர்வு நிலையில் தேவை இருக்குது. சில பேருக்கு பொருள் நிலையில், பொருளாதாரத்தில், சமூக நிலையில் எல்லா விதமான தேவை இருக்குது. இந்த தேவைக்காக வர்றப்போ ஒரு டைமில் பொருளாதாரத்து தேவை, சமூகத்து தேவை பெண்ணுக்கு ரொம்ப அங்கே இருந்தது. அது இல்லாமல், கல்யாணம் இல்லாமல் அவளுக்கு வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சமூகத்தில். இப்போது அந்த சமூகத்து தேவை, பொருளாதார தேவை குறைஞ்சி போச்சு. என்னத்துக்குன்னா சமூகம் எப்படியோ மேனேஜ் பண்ணிக்க முடியும், சமூகம் கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது, பொருளாதாரம் அவளை கூட சம்பாதிச்சிக்க முடியும். அதனால அந்த 2 போயிடுச்சு. அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது? உணர்வு நிலையில் ஒரு தேவை இருக்குது, மனநிலையில் ஒரு கம்பேனியன்ஷிப் தேவை இருக்குது, உடல் நிலையில் தேவை இருக்குது. இதை உங்கள் தேவைக்கு அனுசாரமாக நீங்கள் போகணும். ஒருத்தருக்கு ரொம்ப அதிகமாக தேவை இருக்குது, ஒருத்தருக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஏதோ அப்பப்போ சினிமா பார்த்தப்போ கொஞ்சம் வந்து போகுது சில பேருக்கு. ஒருத்தருக்கு அதே நடக்குது, மனத்தில் ரொம்ப ஆழமான தேவை இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மந்திரம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பாதிப்பு வராமல் இருக்க முடியாது, கட்டாயமாக வருது. நம்ம நாட்டில் பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா தோராயமாக 30% மக்களை துறவி ஆயிட்டாங்க. எதுக்குன்னா அவர் கொஞ்சம் ஆழமாக பார்த்தாங்க, எனக்கு இது தேவையா இல்லையான்னு. ஏதோ வந்து போகுது தேவை, அதுக்காக போய் நான் வாழ்க்கை முழுக்கமாக அதில் இருக்க தேவையில்லைன்னு சொல்லி அவர் வேறு நோக்கத்தில் போனாங்க. இப்போ அப்படி இல்லை, நமக்கு ரொம்ப மேற்கத்திய நாடு இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடுச்சு. 14 வயசு ஆனாலே நமக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும், கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணும்னு வந்துடுச்சு. இப்போது ஏஜ் ஆஃப் கன்சென்ட்னு இருக்குது ஒன்று. நம்ம நாட்டில் 18 வயசு இருக்குது, ஜெர்மனியில் 14 இருக்குது, ஃப்ரான்ஸில் 15, ஜப்பானில் 13. சின்ன குழந்தை, பட் ஏஜ் ஆஃப் கன்சென்ட் இது. இந்த மாதிரி போனீங்கன்னா இன்னும் அந்த மூளை வளர்கிறதுக்கு முன்னாடியே அதில் இல்லை சிக்கி கசகசா ஆகிடும். இப்போது அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில், ப்ரீமியர் யூனிவர்சிட்டிஸில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே முக்கியமாக நல்லா படிக்கிறவங்க யாருன்னா, ஒரு நிலையில் இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா, இல்லை இண்டியன்ஸ், இல்லை ஜூஸ்,
ஆர் சைனீஸ். சைனீஸ் 3 பேர் தான். மித்தவங்க எல்லாம் எங்கேயோ இருக்காங்க. என்ன அவருக்கு ப்ராப்ளம்? அவருக்கு என்ன மூளை இல்லையா? இல்லை, அவருக்கு மூளை இருக்குது. பிரச்சனை என்ன, 18 ஆகிறதுக்குள்ளே 18 பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. எல்லாம் சிக்கி போயிருக்காங்க அதில் இதில். எங்கெங்கேயோ இருக்குது உணர்ச்சி, எங்கேயோ போகுது மனம், எதுலேயோ வச்சுக்க முடியல. அதனால் ஒரு நிலைக்கு வர்றவருக்கு ரொம்ப அர்லியாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம், வளர்கிறதுக்கு முயற்சி வேணும். நல்லா வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் வாழ்னீங்கன்னா நல்லா வாழ்வீங்க. தமிழில் ஒன்று இருக்குது, பிஞ்சிலேயே பழுத்துடுறாங்க. அதுதான், பிஞ்சியே பழுத்துட்டு அது சாப்பிட முடியுமா அந்த பழம்? நீங்கள் அப்புறம் நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, பிரேக்கப் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்க. இப்போ வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றதோட என்னோட எக்ஸுங்கிறது தான் நிறைய பேசுகிறேன். அதுக்கு உங்கள் அட்வைஸ் என்ன? அந்த எக்ஸஸ் நிறையா இருக்குது, எக்ஸு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் வைசி ஆகிடாதுக்கு. இல்லை, இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு? சரி, ஐ எம் நாட், நான் வாழ்க்கைன்றது சும்மா ஏதோ ஒரு மனத்தில் ஒரு சட்டம் போட்டு அதை படியாக நான் பார்க்கல. அதனால தான் யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. மனிதனுக்கு பல விதமான தேவை இருக்குது. நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் இளைஞர் எப்படி இல்லையே, திருப்பி வெறும் யங்ஸ்டர்ஸ் சொல்கிறீங்க. நிறைய பேர் எல்லா வயதில் இருக்கிறாங்க. நான் சொன்னது மனித நேயம். அப்போவே இப்படி 100 விதமாக பிரிச்சிருக்காங்க, இப்படி விட பிரிக்க வேண்டாம். இப்போ மனிதன் தானே. ஓகே, நானும் இளைஞர் தான். இப்போது நீங்கள் ஹை ஸ்கூலில் இருக்கிறீங்க, அங்கே லவ் ஆகிடுச்சு. யார் கூட லவ் பண்ணுறீங்க? உங்கள் கிளாஸில் யார் இருக்காங்களோ அவர் கூட லவ். அந்த பையன் அந்த பொண்ணு யார் இருந்தாலும் அவனு கூட இல்லை அவளு கூட லவ். சாய்ஸ் என்ன இருக்குது? 20-30 பேரில் ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். காலேஜுக்கு போனீங்க, இன்னும் கொஞ்சம் வெளியாக இருக்குது. என்னத்துக்குன்னா பஸ் ஸ்டாப்பில் நின்று அங்கே ஒரு லவ் இருக்குது, பஸ்ஸில் ஏறினா அங்கே ஒரு லவ் இருக்குது, காலேஜுக்குள்ளே ஒரு லவ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தா அங்கே ஒரு 1000 பேருக்குள்ளே சாய்ஸ். இப்போ டேட்டிங் ஆப்பில் போயிட்டாங்க. இப்போ சாய்ஸ் ரொம்ப ஆயிடுச்சு. ஆனால் பார்க்காத ஆள் கூட லவ், இது ரொம்ப சேஃப். பார்க்காத ஆள். இப்போ ஏஐ லவ் இருக்குது. இப்போ நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லணும், டிஸ்கிரைப் பண்ணணும். நான் சுஹாசினி, எனக்கு ஒரு ஆணனை எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும், பார்க்குறதுக்கு இப்படி இருக்கணும், இந்த மாதிரி புத்தி இருக்கணும், இந்த மாதிரி படிச்சிருக்கணும், இப்படி இருக்கணும், இது பிடிக்கணும், அது பிடிக்கணும், இசை பிடிக்கணும், எல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா சக்கன்னு ஒன்று மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருவாங்க. 2 நாள் கூட ஆகாது, ஒரு ஆள் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் டெய்லி பேசிக்கலாம், உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பேசுவான்னு. யாரும் அந்த மாதிரி ஆணை இல்லை உலகத்தில், அந்த மாதிரி பேசுவான்னு. கரெக்டாக நடந்து போகுது லவ் அஃபேரு. சரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கு தேவையான ஃபீஸ் கொடுக்கலன்னா நெக்ஸ்ட் மந்த்து எப்படியோ எக்ஸ் ஆகிடும். அப்படி வரீங்களா நீங்கள்? எனக்கு வேணுங்கிறது கிடைக்கலன்னா அது எக்ஸ் ஆகிடும். அப்படி தானே எக்ஸ் ஆகிடும். நீங்கள் எப்போ எனக்கு நான் என்ன நினச்சிருக்கிறேனோ எதிர்பார்ப்புக்கு நீங்கள் நடக்கலைன்னா நீங்கள் எக்ஸ் ஆகிடுவீங்க, அவ்வளோதானே. ஓகே. ஸோ அது புரிஞ்சுக்கணும். நம்ம எதிர்பார்ப்புனால யாரோ நமக்கு வர்றாங்க, நம்ம எதிர்பார்ப்புனாலேயே அவர் போயிடுவாங்க. முதல்ல யார் இன்னொரு உயிர் எதுக்கு நம்ம கொண்டு வந்தோம்? நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, ஒரு தேவை இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் அப்படியே ஓடி போனால் அவர் ஓடி போயிடுவாங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னொரு விஷயம், சக்ஸஸ்னால் என்ன, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்கான ஃபார்முலா ஏதாவது இருக்கா? எப்படி தங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் யங்ஸ்டர்ஸ்? நீங்கள் சக்ஸஸ்னா எப்போவுமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வீடு இருக்கணும், இந்த மாதிரி கார் இருக்கணும், இந்த அளவு பணம் இருக்கணும், இந்த மாதிரி துணி போட்டுக்கணும், இது ஏதோ வச்சுருக்காங்க ஒரு டெஃபினேஷன். அது எல்லாமே நாளைக்கு நான் கொடுத்துட்டேன், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் ஆனந்தமாக வாழ்க்கிறீங்களா? ஒரு இளைஞனால அதெல்லாம் இருந்தால் ஆனந்தமாக இருக்க முடியாதா கேட்குறேன் நான். வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு 3 நாள் ஆயிடுச்சுன்னா அது பத்தாது, இன்னொன்று வேணும். ஸோ இதனால் இப்போவே உட்காந்து என்ன வந்தால் நான் முழுமையான மனிதனாக வாழ்கிறேன்னு கொஞ்சம் பார்த்துட்டா நல்லா இருக்குமே. இது கற்றுக்கிறதுக்கு பூரா வாழ்க்கை போலா பண்ணி அதுக்கப்புறம் கற்றுக்குறீங்களா? மனிதனுடைய தன்மை என்னன்னா நாம் அனுபவித்து புரிஞ்சுக்கணும்னு தேவையில்லை. இங்கே உட்காந்து எல்லாம் மனநிலையிலேயே அனுபவித்து நாம் புரிஞ்சுக்க முடியும். எல்லாமே நமக்கு ஆகணும்னு தேவையில்லை, எல்லாமே நமக்கு நடக்கணும்னு தேவையில்லை. நாம் மனநிலையிலேயே அந்த சூழ்நிலையை பார்த்து தாண்ட முடியுமா இல்லையா? கீழே விழுந்து தான் அடிப்படுதுன்னு புரிஞ்சுக்கணுமா நாம்?
அப்படி இல்லை நமக்கு தெரியுது கீழே விழுந்தா அடிப்படுதுன்னு. இதனால கொஞ்சம் கவனம் கொண்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை முறை நம்ம கொஞ்சம் நல்லபடியாக பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு யங்ஸ்டர்ஸோட பேரண்ட்ஸுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் வேணும் உங்ககிட்ட இருந்து. இப்போ சமீபத்தில் நான் ஒரு வார்த்தையை கேள்விப்படுறேன், சன் ஸ்ட்ரோக் வருதான் எல்லாருக்கும். சன் ஸ்ட்ரோக் எங்கேருந்து வந்தாங்களா? சன் ஸ்ட்ரோக் ஆகுது இப்போ சமீபத்தில் இல்லை, அப்போ துரியோதன காலத்துலேருந்து சன் ஸ்ட்ரோக் தானே. சன் ஸ்ட்ரோக் டாட்டர் ஸ்ட்ரோக் தான் இல்லை, டாக்டர் அவ்வளோ ஸ்ட்ரோக் இல்லைன்னு கொடுத்துட்டாங்க டாக்டரை. இப்போ 2 வருதோ என்னமோ, பட் அப்போ எல்லாம் டாக்டர் கொடுத்துட்டாங்களே. 16 வயசுக்கு ஆயிடுச்சுன்னா கொடுத்துட்டாங்க. அதனால ஸ்ட்ரோக் வேற யாருக்கோ வருது. நாங்கள் இப்போ பார்க்குற பேரண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க காலையில் 12 மணிக்கு முன்னாடி யங்ஸ்டர்ஸ் யாரும் எழுந்திருக்கிறது இல்லை. அப்படி இல்லையே, நம்ம இளைஞரெல்லாம் உங்கள் இளைஞரெல்லாம் நீங்கள் கொடுத்து வச்சவங்க. பட் நார்மலாக சிட்டிஸில் இருக்கவங்க, ஸ்மாலர் டவுன்ஸில் இருக்கவங்க ராத்திரியெல்லாம் கம்ப்யூட்டரில் இல்லை. நம்ம கிராமத்தில் இருக்கிறோம், நாமே எழுந்துடுவோம். நீங்கள் சிட்டியில் இருக்கிறவங்க நமக்கு மேலே முன்னாடி எழுந்துக்கணும் தானே கொஞ்சம். பட் இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டோட சன் கூட 12 மணிக்கு தான் எழுந்துக்கிறாங்க. கேர்ள்ஸ் கொஞ்சம் பெட்டர் நினைக்கிறேன். அண்ட் கதவை சாத்திக்கிட்டு உள்ளே இருக்காங்க. அந்த கதவை நம்ம தட்டணுன்னா உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஸோ இப்படி குடும்பத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸை எப்படி திரும்ப குடும்பத்துக்குள்ளே கொண்டு வருது? பேரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுங்க நீங்கள், இந்த சன்ஸ்ட்ரோக் வராமல் எப்படி இருக்கிறது? இப்போது சின்னதுலேருந்து சொல்கிறேன் நான், நீங்கள் டீனேஜ்லேருந்து பேசுகிறீங்க இந்த பிரச்சனை. இன்னும் முதல்ல ஆரம்பிச்சிருச்சு இது. முக்கியமானது, நீங்கள் எல்லாம் வளர்கிறப்போ இன்டர்நெட்டில், டிவியில், இல்லை செப்பரேட் பெட்ரூமே கிடையாது, எல்லோரும் வரிசையாக படுப்போம். இல்லை, இருந்தாலும் மித்த இன்ஃப்ளூயன்ஸு ரொம்ப கம்மி. தாய் தந்தை என்ன சொல்கிறாங்களோ, என்னத்துக்குன்னா அவரும் கொஞ்சம் நமக்கு முன்னாடி வந்தாங்க, அதனால அவர் என்ன சொன்னாலும் அப்படி பார்க்குறோம். அப்போ அவர் தான் கூகுள் லேடி. உங்கள் அம்மா தான் கூகுள், எங்கள் அம்மா தான் எனக்கு அம்மா தான் கூகுள் லேடி. பாட்டி இருந்தால் டபுள் கூகுள். இப்போ கூகுள் லேடி வந்துட்டாங்களே. நீங்கள் ஏதோ சொன்ன இப்படி பார்க்குறாங்க, குழந்தை செக் பண்ணுறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க, நீங்கள் ஏதோ சொன்னீங்கன்னு வச்சுக்கிங்க இப்படி நடக்குது இதுன்னு, அவரை இப்படி செக் பண்ணுறாங்க கூகுளில். அதெல்லாம் உண்மை இல்லை, நான்சென்ஸ். அவர் சொன்னது தான் முக்கியம் அந்த கூகுள். ஓகே, இதனால உங்கள் இன்ஃப்ளூயன்ஸு குறைஞ்சே வந்திருக்குது. ஸ்கூலுக்கு வேறு போகிறாங்க, அங்கே டீச்சர் இருக்கிறாங்க, இன்டர்நெட் இருக்குது, ரோடில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. ஒரு டைமில் நான் வளர்றப்போன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இல்லை, எனக்கு பேரண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் ஐ கெப்ட் இட் டு த மினிமம் because my influence from elsewhere. But generally for children, at that time parental influence was 60 to 70%, 30% teachers, friends and other things. இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாம் வளர்கிறப்போ பார்த்தீங்கன்னா, இந்த தாய் தந்தையுடைய இன்ஃப்ளூயன்ஸு எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, தோராயமாக 60-70% உங்கள் மேலே அவர் தான் இன்ஃப்ளூயன்ஸ், அவர் சொன்னது தான் நடக்குது. ஒரு 30% டீச்சர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே. அதுக்கு ஃப்ரெண்டுன்னா நீங்கள் ஸ்கூலில் இப்படி பார்த்தது தான், ஒன்றும் பேசிக்க முடியல, அந்த கிளாஸில் தான் உட்காந்துருக்கீங்க. அந்த கிளாஸ்லேருந்து ஏதோ கொஞ்சம் அப்படி நடந்து வரப்போ 2 பேர் கூட பேசுனீங்க. அவர் கூட போய் நீங்கள் பார்ட்டி பண்ணுறது, அவர் வீட்டில் போய் தங்கிக்கிறது, இதெல்லாம் கிடையாது. நீங்கள் வளர்கிறப்போ வீட்டுக்கு வந்துடணும் டைமுக்கு, அப்படி தானே. ஒரு எங்கேயோ போய் இப்படி வந்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் லேட்டாக வந்தீங்க, எங்கே போனேன் கேட்டாங்களா இல்லையா? அதனால மித்த இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப கம்மி, குறைவு. முக்கியமாக தாய் தந்தை, அப்போது பாட்டி தாத்தா எல்லாம் இருந்தாங்களே, அவர் கொஞ்சம் எல்லாமே, அவ்வளோதான். ரிலேட்டிவ்ஸு அதுக்குள்ளே தான். அதே ஒரு ஈகோ சிஸ்டம் அதுக்குள்ளேயே நடந்தது. இப்போ அந்த ஈகோ சிஸ்டம் வளர்ந்துருச்சு, உலகம் முழுக்கமாக இருக்குது. அவர் நீங்கள் சென்னையில் இருக்கலாம், அவர் சின்சினாட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, டெய்லி பேசிக்கிறாங்க, டெய்லி மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இதாகிடுச்சு. இப்போ தாய் தந்தையோட இன்ஃப்ளூயன்ஸு ரொம்ப குறைஞ்சி போச்சு. அது இப்போது குழந்தைக்கு புரிஞ்சிடுச்சு. சீனியாரிட்டி வச்சு பண்ண வேண்டாம், என்கிட்ட கூகுள் இருக்குது, எனக்கு ரொம்ப தெரியும், உனக்கு மேலே எனக்கு தெரியும்ன்ற மாதிரி நிலை வந்துடுச்சு. இப்போது என்ன பண்ணணும்னா, தாய் தந்தை குழந்தை நாம் நினச்ச மாதிரி கொஞ்சம் நம்ம கூட இணைஞ்சு இருக்கணும்னா நீங்கள் கவனிக்கணும் குழந்தைக்கு என்ன வேணும். சும்மா அப்படி ஒரு 10 குழந்தை போட்டு வீட்டில் ஏதோ சாப்பாடு போட்டால் வளர்ந்துருவாங்கன்னு ஆகலை. இப்போ எந்தக்கு 1-2 தான் இருக்குது. அது ஓரளவுக்கு தொடர்பு வச்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு, பிகாஸ் நீங்கள் சினிமாவில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஆகிடணும். குழந்தைங்க பார்த்தா நான் இப்படி இருக்கணும் வந்துடணும் அவருக்கு.
போ அம்மா என்ன சொல்லிக்கிறாளுன்னு ஆகக்கூடாது. உங்கள் பார்த்தா ஐயோ நான் இந்த மாதிரி இருக்கணுமே நான் ஆசை வந்துடணும். அவருக்கு யாரோ ஒருத்தர் வெளியே பார்த்துருக்காங்க, சினிமாலேயோ இல்லை வேற எங்கேயோ. இப்போ சினிமா மட்டும் இல்லை, இன்ஃப்ளூயன்ஸு ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர். வேறு எங்கேயோ யாரோ பார்த்துருக்காங்கன்னா அப்படி இருக்கணும்னு ஆர்வம் இருக்குது அவருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் குழந்தை கவனித்து அவனுக்கு எப்படி இருந்தால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் அந்த மாதிரி ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வீட்டிலே சூப்பர் ஸ்டார். உங்கள் பார்த்து நான் இப்படி இருக்கணுமே என் ஆர்வம் வந்துருச்சுன்னா நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, நீங்கள் சும்மா நடந்து போனால் பின்னாடியே வர்றாங்க. தேங்க்யூ சத்குரு, தேங்க்யூ. அதை நான் பார்க்குறேன். இங்கே வெளியில் இருக்கிற உலகத்துக்கும் இங்கே ஈஷா இது நாம் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். இல்லை இந்த உலகம் வந்து எல்லாரும் மனசில் கற்பனையில் இருக்கிற அந்த உட்டோப்பியான்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து மனிதத்துவம் இருக்குது, அன்பு இருக்குது, நேசம் இருக்குது, மரியாதை இருக்குது. அதுக்கப்புறம் மனித சமூகம்னு அப்படிதான் இருக்கணும். பட் இங்கே தான் அப்படி இருக்கு. எப்படி அது சாதனை ஆகுது? அதனால எப்படி சாதிச்சீங்க? இது சாமானியமான உலகம். மனித சமூகம்னா இப்படி தான் இருக்கணும். அன்பாக இருக்கணும், நேசமாக இருக்கணும், அவருக்கு அடிச்சுக்கிறது. ஆண் பெண்ணு யாரும் வித்தியாசம் இல்லாமல், யாரும் ஒரு பயம் இல்லாமல் நடக்கணும். யாராரும் ஒரு பெண் இங்கே பயந்து நடக்கிறாங்களா கேளுங்க. இதுக்குள்ளே யாராரும் பயந்து நடக்கிறாங்களா? அந்த மாதிரி உணர்வே இல்லை யாருக்கு. இப்படி தானே இருக்கணும் ஒரு சமூகம். இல்லை இப்போ பண்ணிருக்கிற தப்பு என்னன்னா, இது உட்டோப்பியான்னு நினைக்கிறீங்க, அது உண்மைன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, இதுதான் உண்மை. மனிதன் தன்மை இப்படி தான். நீங்கள் அப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, கொஞ்சம் மாற்றணும் தானே. சத்குரு, நீங்கள் வந்து எப்போவுமே உங்களோட ஃபாலோவர்ஸோடு இருக்கீங்க, உங்களோட டீமோடு இருக்கீங்க, நிறையா கார்ப்பரேட் பீப்புள் எல்லாரையும் சந்திக்கிறீங்க. எனக்கு எப்போவுமே தோணியிருக்கு, ஸ்ரீ ரவிசங்கர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து பெங்களூரில் வந்து அவரோட ஆசிரம் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது. நீங்கள் வந்து மைசூரை சேர்ந்தவங்க, இங்கே இருக்கீங்க. நீங்கள் தான் சொன்னீங்க பார்டர்ஸ்லாம் கிடையாது, வித்தியாசம்லாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி லைக் மைண்டட் குருஸை நீங்கள் மீட் பண்ணுவீங்களா? நீங்களாம் மீட் பண்ணால் என்ன பேசிக்குவீங்க? எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நீங்களும் ஸ்ரீ ரவிசங்கரும் வேற இன்னொரு குரு லைக் மைண்டட் குருஸ் எல்லாம் மீட் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு மைண்டே இல்லையா, அதனால நானும் யாரும் மீட் பண்ணல. பட் எப்போவாது மீட் பண்ணும்போது பிகாஸ் இப்போ என்ன மாதிரி சாதாரண மனிதர்கள் மீட் பண்ணுறதுக்கும் அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு. ஸோ புரிதல் கொஞ்சம் அதிகமாக இருக்குமா? எப்படி இருக்கும்? எனக்கு இமேஜினே பண்ண முடியல அந்த மாதிரி மீட்டிங் எப்படி இருக்கும்னு. ஒரு டைமில் நான் எல்லா குரு சங்கமம்னு ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கினேன், எல்லாரும் சேர்த்துணுன்னு. இது பண்ணப்போ நிறைய பேர் கூட வந்தாங்க. நான் அது வரைக்கும் இந்த ஆன்மீகத்தை குருங்கள் அந்த லீடர்ஸு நான் யாரும் பார்த்ததில்லை, பேசினதில்லை அது வரைக்கும். என்னத்துக்குன்னா, நான் இது ஆரம்பித்த நாள்லேருந்து எனக்கு ஒரு நாள் பிரேக் கொடுக்க மாட்டாங்க. யார் நான் போய் மீட் பண்ணுறது போயே இருக்குது. இதனால் அங்கே போகணும், இங்கே போகணும், புரிஞ்சுக்கணும்னு ஒன்றும் இல்லை எனக்கு. எனக்கு அந்த மாதிரி தேவையில்லை எனக்குள்ள. நான் இப்போது ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் கூட சோஷியலைஸ் பண்ணணுன்ற தேவையில்லை. அதனால நான் எங்கேயோ நீங்கள் என்ன பார்த்துருக்க மாட்டீங்க, எந்த டயஸ்லேயோ இன்னொரு ஸ்பிரிச்சுவல் லீடர் கூட அது வரைக்கும் உட்காரலை. அதுக்கப்புறம் சில பேர் போய் மீட் பண்ணேன், நிறைய பேர் கூட ஃபோன் ரெகுலராக ஒரு 4.5 வருஷம் ஆயிடுச்சு இந்த குரு சங்கமம் பண்ணோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நிறைய பேர் ரொம்ப முக்கியமான வேலை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன் நடத்துகிறாங்க, அவர் ஆசிரமங்கள் நல்லா நடத்திருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 60% இருக்கிறாங்க அவர் வேறு மாதிரி இருக்கிறாங்க. நான் பேச வேண்டாம். உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கணுன்னா, நான் அவர் ஆசிரமத்தில் போயிருக்கிறேன். நான் ஒன்றும் அவர் ஆசிரமம் விசிட் பண்ணுறதுக்கு போகல, இந்த மீட்டிங்காக சேர்த்துறதுக்கு. எல்லாம் ஒன்றா சேர்த்துறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஜாதி கதை தத்துவம் என்னென்னமோ இருக்குது, அதெல்லாம் தாண்டி சும்மா ஒரு இடத்துல உட்காந்து வருஷத்துக்கு ஒரு நாள் மீட் பண்ணலாம். எந்த தத்துவம் மீட் பண்ண வேண்டாம், விவாதம் பண்ண வேண்டாம். எப்படி நம்ம ரெகுலர் ஜென்ரல் குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, ஸோ தட் வி ஆர் இன்டர்நேஷ்னலி ரெலவெண்ட். இப்போது ஐஎஸ்ஓ ஏதோ இருக்குது இல்லையா, அந்த மாதிரி உங்கள் பாத்ரூம் எப்படி இருக்கணும். எல்லோரும் என்ன பயந்துக்கிறாங்கன்னா, ஆசிரமத்துக்கு போனால் பாத்ரூம் எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க. என்னத்துக்குன்னா அது ஒரு ஸ்பெஷல். உங்கள் பாத்ரூம் எப்படி இருக்கணும், சர்வீஸ் எப்படி இருக்கணும், இதுக்காக மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸு, மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்ஸு, டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்ஸ் கொண்டு வரோம். நாம் அவர் சொன்னது கேளுங்க, நான் சொன்னது ஒன்றும் கேட்க வேண்டாம், நான் ஒன்றும் போதனை கொடுக்க வரல உங்களுக்கு. நான் எல்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ஆச்சு. நான் இப்படியே ஒரு ஆசிரமத்தில் நடந்து போகிறேன். பெரிய மரங்கள் ஒரு கொஞ்சம் இருந்தது. நல்ல மரம் இருக்குது உங்ககிட்ட, உங்கள் இதெல்லாம் சொன்னேன். அது அவர் அப்படி பார்க்க மாட்டாங்க. அது இப்போ என்ன
அது பஞ்சவிருஷங்கள்னு சொன்னாங்க. நான் இப்படி பார்த்தேன், அங்கே 4 தான் இருந்தது. 4 தானே இருக்குதுன்னு சொன்னேன் நான். 4 5 5 4 கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அவர். என்னத்துக்குன்னா இது என்ன மாதிரி முட்டாள் எண்ணிக்கை பண்ணுறாங்களே 4 நீ பஞ்சவட்டின்னு சொன்னால் பஞ்சவடி தானே. என்னத்துக்குன்னா 4 5 10 100 எல்லாம் மாயம். இதனால தான் ஆன்மீகம் இவ்வளோ தாழ்வத்துக்கு போயிடுச்சு. சத்குரு, நிறையா பாலிட்டிஷியன்ஸும் சரி, குருக்களும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓஷோ வந்து அவர் ஆரம்பித்தது, ஓஷோ ரஜ்னீஷ் இப்போ வந்து அவங்களோட சீடர்கள் யார் அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியிலலாம் வந்து சவுத்தில் பேர் சொல்ல விரும்பல, ஒரு குருவுக்கு போனாங்க, அப்படியே குடும்பமே அங்கே வந்து இருந்தாங்க. பட் அவரோட மறைவுக்கு அப்புறம் 2 ஃபேக்ஷனாக பிரிஞ்சுட்டாங்க அங்கே இருக்கிறவங்க. ஒரு ஃபேக்ஷன் இந்த பக்கம் இருக்கிறாங்க, இன்னொரு ஃபேக்ஷன் இந்த பக்கம். இதே பிரச்சனை வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு இருக்குது. நல்ல பொசிஷனில் இருக்கும்போது அடுத்து இந்த பார்ட்டியை யார் எடுத்து போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லாமையே போயிடுறாங்க. இல்லை, நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அடிக்கடி சொல்லுவீங்க நமக்கு ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்குது அப்படின்றப்போ. நான் வந்து ஒரு சுயநலத்தில் கேட்குறேன். இப்போ நான் வந்து உங்களை பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், என்னுடைய மகன் கற்றுக்கிட்டான், என்னுடைய மகனோட பேரனும் கற்றுக்கணுமே. ஸோ சத்குருவோட க்ளோனை நீங்கள் உருவாக்க போகிறீங்களா? எப்படி? அதுக்கு ஐ நோ இட்ஸ் அ வெரி பிக் கொஸ்டின். ஆன்சர் பண்ண வேண்டாம்னா பண்ண வேண்டாம், பட் அதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்காக தான். எவ்வளோ எல்லாம் யோசிக்கிறப்போ அது யோசிக்காமல் உட்காந்துருக்கிறேன் நான். என்னதுக்குன்னா தொடரணும், இது ரொம்ப வருஷத்துக்கு ஒரு க்ஷணம் இப்படி போனால் நேராக கல்லறைக்கு தானே போயிருக்கிறோம். அது எனக்கு புரியலையா? எனக்கு நல்லா புரியுது, ஒரு க்ஷணத்துலையும் தெரியும். அதுக்கு ஒரு இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது என்னன்னா, பிரிஞ்சது மட்டும் தான் சொல்கிறீங்க. நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸு 1000 வருஷம் ஆனாலும் ஒழுங்காக நடந்திருக்குதா இல்லையா? கொஞ்சம் அது பாருங்கள் எதனால நடக்குது. நீ எனக்கு சுயநலத்தில் நான் கேட்குறேன், அந்த அசோசியேஷனோட உங்கள் முத்து பேரனுக்கு இன்னர் இன்ஜினியரிங் இருக்கும். அதுதான் வேணும், அதுதான் எனக்கு வேணும். இன்னர் இன்ஜினியரிங் கவலைப்பட வேண்டாம், என்னோட கொள்ளு பேரனுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது. அது கவலைப்பட வேண்டாம். அதுதான் என்னுடைய. என்னதுக்குன்னா இதுக்கு பலவிதமான இன்சூரன்ஸ் இருக்குது. அதான் இன்சூரன்ஸ் வேணும், ரொம்ப இன்சூரன்ஸ் இருக்குது. ஒரு லேயர் இல்லை, மெனி லேயர்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். நீங்கள் இப்போ கேமராவில் எங்கள்கிட்ட சொல்லலைனாலும் நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க, நான் வந்து ட்ரீம் பண்ண மாட்டேன், நான் வந்து பிளான் பண்ணுறவர் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதனால் நீங்கள் பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னாலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். 100% பிளான் இல்லாமல் எது பற்றியும் நான் கை வைக்கல. பிளான் இல்லாமல் பிளான் இல்லாத இடத்துல நான் போகவே மாட்டேன். சத்குரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க, பழைய காலத்தில் வந்து ஒரு 30% வந்து சன்னியாசத்துக்கு போனாங்க, மற்றவங்க தான் குடும்பத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இந்த காலத்தில் யாராவது நான் வந்து சன்னியாசி ஆக போகிறேன், ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போக போகிறேன் அப்படின்னா கேலியாக பார்க்குறாங்க, ஏளனமாக பார்க்குறாங்க எல்லாருமே. அப்படி இல்லை, அது கொஞ்சம் சென்னையில் அப்படி இருக்குது, வேறு எங்கேயும் நாட்டில் அப்படி இல்லை. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு அடல்ட்டு நல்ல ஒரு வாலிப வயது இருக்கிற ஒரு ஆணோ பெண்ணோ எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், நான் போய் வந்து ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறேன், இல்லை மக்களுக்கு தொண்டு செய்கிறேன் அப்படின்னு போனால் முதல்ல வந்து கோவப்படுறது அப்பாவும் அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. முன்னாடி வந்து கோவத்தை வந்து காட்டுறதுக்கு இடம் கிடையாது, இப்போ மீடியா வந்தாச்சு, அது வந்தாச்சு. ஸோ நடுவில் வந்து ஈஷா மாதிரி இருக்கிற இதெல்லாம் மாட்டிக்கிறீங்க. ஸோ இதிலேருந்து எப்படி வெளியில் வர்றது? முக்கியமாக நான் அப்போவே சொன்னேன், தாய் தந்தை குழந்தை என்னத்துக்கு பெற்றினாங்க? அவருடைய தேவைக்காக. இதே புரியலையா அவருக்கு? குழந்தைக்கு தேவைன்னு நினச்சாங்க. குழந்தைக்கு ஒன்றும் தேவையில்லை. குழந்தை வந்து உங்கள் கரு மேலே என்னன்னு வாட் இஸ் நாக்கிங், கதை தட்டிட்டு நான் பிறக்கணும்னு கேட்டுதான். அப்படி ஒன்றும் இல்லையே. உங்கள் தேவைனால குழந்தை வந்துடுச்சு, தப்பு ஒன்றும் இல்லை. உங்கள் தேவைனாலே குழந்தை வந்துடுச்சு. நம்ம தேவை, நமக்கு தேவை அன்பாக இருக்கணும்னு தேவை, விளையாடணும்னு தேவை, இதனால எனக்கு குழந்தை வந்துடுச்சு, இது ஒரு வரப்பிரசாதம்னு நினச்சா ஒரு மாதிரி வளர்த்துறீங்க. நீங்கள் அந்த குழந்தைக்கு நான் தான் பாஷை, நான் தானே பெற்றுனேன், நான் தான் பாஷன்னு நினச்சா அது வேறு மாதிரி ஆகிடும். குழந்தை என்ன நோக்கம்? நமக்கு ஒரு முழு வாழ்க்கையாக வாழணும், நான் வாழ்னதுக்கு மேலே ஒரு படி, ஒரு மடங்கு அதிகமாக வாழணும்னு எல்லா தாய் தந்தைக்கு இயற்கையாக எண்ணம் இருக்குது. ஆனால் நடுவில் சமூகத்தில் சிக்கிட்டு வேறு மாதிரி கொஞ்சம் பாஷ் மாதிரி ஆடுறாங்க. அதனால் இப்போ குழந்தை ஏதோ ஒரு இல்லை உள்கட்டாயத்தினாலேயோ இல்லை சமூக சூழ்நிலை கட்டாயத்தினாலேயோ நான் சடனாக இப்படி போயிடுவேன்னு நினச்சா தாய் தந்தை கொஞ்சம் தடுத்து பார்க்கணும், கட்டாயமாக தடுத்தணும். இல்லைன்னா சும்மா
எதுலேயோ போய் சிக்கிட்டா எப்படி? பட் எப்போ அவருடைய குழந்தை அவர் எண்ணம் தெளிவாக இருக்குது, பார்த்து எல்லாம் கவனித்து யோசித்து இந்த ஒரு நிலையில் போகிறாங்கன்னா சும்மா அனுமதி கொடுக்கணும் தானே. இது வெறும் துறவியாகிறதுக்கு மட்டும் சொல்லலை, எதே இருந்தாலும். என்ன நமக்கு கவலை, நம்ம குழந்தை ஏதோ ஒரு கட்டாயத்தினால போய் சிக்கிடுவாங்களாம், அது ஒன்று தானே பயம். அந்த பயம் இருக்கணும் தாய் தந்தைக்கு எப்போவுமே, அது இல்லைன்னா எப்படி? ஆனால் அதே நேரத்தில் என்ன சொன்னாலும் சரி, 40 வயசானாலும் 45 வயசானாலும் நான் சொன்ன மாதிரியே கேட்கணும்னு சொன்னால் இது உங்களை அகங்காரத்தினால நடக்குது. அதனால சும்மா பிரிவுதான் வரும். அப்படி வரக்கூடாது. தேவையில்லாத நடக்குது. முக்கியமாக என்னென்னா அதுக்கு ஒரு ஈகோசிஸ்டம் இருக்குது. அந்த மாதிரி அதே ஒரு ரெசிஸ்ட் பண்ணுறது என்னதுக்கான அவர் என்ன நினைக்கிறாங்க, இது எல்லாமே மூட நம்பிக்கை. கல்யாணம் பண்ணிக்கிறது மூட நம்பிக்கை இல்லையா? கல்யாணம் பண்ணிக்காமல் சும்மா இருந்தால் மூட நம்பிக்கை ஆயிடுச்சான் எப்படின்னு கேட்குறேன். இது பிரச்சனை இங்கே சென்னையில் மட்டும்தான் இருக்குது, எங்கேயும் இல்லை. நீங்கள் இந்த கிராமங்களில் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம துருவி யார் போனாலும் சாமியான்னு கும்பிடுறாங்க எல்லாருமே. சென்னையில் மட்டும்தான் அந்த மாதிரி கொஞ்சம் ஈகோசிஸ்டம் இருக்குது. இந்த சந்நியாசம், அந்த மாங்க் கல்ச்சர், அது எப்படி திருப்பி கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? பீயிங் அ பிரம்மச்சரி இஸ் நாட் அ கல்ச்சர். இது கல்ச்சர் ஆகக்கூடாது. நான் என்னுடைய உணர்வில் பிரம்மச்சரியாக இருக்கிறது கல்ச்சர் ஆகக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்கிறது கல்ச்சர் ஆகக்கூடாது. ஒரு தனி மனிதன் தேவை எப்படி இருக்குதோ அந்த நோக்கத்தில் அவர் போகணும். அப்போ தான் அது அழகாக இருக்கும். கல்ச்சர்னால கல்யாணம் பண்ணிங்கன்னா அது கட்டாயம் தானே, கல்ச்சர்னால துருவி ஆகினீங்கன்னா அது கட்டாயம் தானே. கட்டாயத்தினால இதெல்லாம் நடக்கக்கூடாது. தனி மனிதனுடைய சாய்ஸில் அவருக்கு என்ன தேவையோ அந்த நோக்கத்தில் அவர் போகணும். சமூகத்தில் ரொம்ப பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நாமும் பண்ணிக்கிறது. இல்லை சமூகத்தில் ரொம்ப பேர் துருவியாக இருக்கிறாங்க, நாம துருவி ஆகிறது. இல்லை குழந்தைய எடுத்து போய் துருவி பண்ணுறது, இல்லை குழந்தைய எடுத்து போய் கல்யாணம் பண்ணுறது, ரெண்டு தப்பு தானே. ஒன்று சொல்லிட்டுமா உங்ககிட்ட? சில கேள்விகளுக்கு எப்படி நீங்கள் பதில் சொல்லுவீங்க அப்படின்றது யோசிக்க முடியாத மாதிரி பதில் சொல்கிறீங்க நீங்கள். நான் எதிர்பார்க்காமையே, மனிதர்கள் யாருமே எதிர்பார்க்காத, நான் நினைச்சேன் நீங்க அவங்க அப்பா அம்மா அவங்கள கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க அவங்கள தடுக்கிறது அவங்களோட உரிமை, அது அவங்களோட கடமைன்னு சொல்றீங்க. ஏதோ கட்டாயத்தினால ஏதோ இங்கே வந்தாங்க, இந்த துருவி பார்த்துட்டு நானும் துருவி ஆகிடும்னு சடனாக வந்துடுச்சு. இது எப்படின்னா, சினிமாவுக்கு போகிறாங்க, அந்த சினிமாவில் அவர் ஹீரோ ஏதோ பைலட்டு, வீட்டுக்கு நான் பைலட் ஆகணும்னு சும்மா விட்டா 3 நாளுக்கு அப்புறம் பைலட்டில் நடந்தால் போய்க்குவான். ஓகே, அந்த கொஞ்சம் அந்த இது வேணும் தானே. எனக்கு ஏதோ ஒன்று பார்த்துட்டு ரொம்ப கட்டாயம் வந்துடுச்சு உள்ளுக்குள்ளே மனத்தில், அப்படியே போகக்கூடாது. கொஞ்சம் மெதுவாக தெளிவாக யோசித்து அதுக்கப்புறம் செய்யணும்னா செய்யணும். நீங்கள் என்னோட கணவர் இயக்கின நாயகன் படம் பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியல. அதில் பார்த்துட்டீங்களா? அதில் முக்கியமான டைலாக் இருக்கும். தமிழா? அதில் சின்னதுதான். அவர் வேலு நாயக்கர் வரும்போது அவரோட பேரன், நீங்க நல்லவரா கெட்டவரான்னு கேட்டப்போ அவர் தெரியலன்னு சொல்லுவாரு. நான் கேட்குறேன், நீங்க நல்லவரா கெட்டவரா, புத்திசாலியா இல்லை சாதாரணமாரா, எப்படிப்பட்டவர் நீங்க? எதுக்காக இந்த கேள்வி கேட்குறேன்னா, நீங்க நல்லது கெட்டதுக்கு நடுவில் ஒரு வித்தியாசம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க மாரல் அப்படிங்கிறது ஒன்று பெருசா இல்லை, இதுதான் மனிதத்துவத்தையே மாத்துது இது மாரல்ஸ் தான் அப்படின்னு சொன்னீங்க. அதனால கேட்டேன். மாரல்ன்றது எல்லாமே வெளியிலேருந்து வந்தது. நம்ம நாட்டில் நமக்கு என்ன முக்கியமானதுன்னா ஹியூமன் கான்ஷியஸ்னஸ், மனித தன்மை, ஆள் தன்மையில் என்ன இருக்குது அது முக்கியமானது. இதுதான் நான் சொல்லி வந்தே இருக்கிறேன். உடல்நிலையில் நாங்கள் தனி சேர முடியாது, சத்ததான் சேர முடியும். மனநிலையில் அப்படி தான், என்ன பண்ணாலும் சேர முடியாது. கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிக்கலாம், உரைச்சிக்கலாம், சேர முடியாது. உடல் மனம் உரைச்சிக்கலாம், ஆனால் சேர முடியாது. உண்மைதானே? என்னதுக்குன்னா இது தனி அது தனி. ஆனால் சத்துட்டா பொதிச்சா சும்மா சேர்ந்துடுவோம் ஒரே மண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஈவன் பொருள் நிலையில் கூட அதை புரியுது. ஆனால் நீங்கள் இந்த உடல் மனோன்னு எது சொல்கிறீங்க, இந்த சேராமல் இருக்கிறது இருக்குது. நமது ஒரு மாதிரி சொத்து, உங்களது ஒரு மாதிரி சொத்து, நமது ஒரு மாதிரி சொத்து, உங்களது ஒரு மாதிரி சொத்து, இது சேராது. எல்லாமே வெளியிலேருந்து சேர்த்துனது தானே. இதுக்கெல்லாம் அடிப்படையானது ஒன்று இருக்குது. இதுக்கு தான் உங்கள் உயிர்த்தன்மைன்னு சொல்லுவோம். இந்த உயிர்த்தன்மை கொஞ்சம் உணர்ந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இல்லை. அப்படி எல்லா உயிர், எல்லா ஜீவராசியை அப்படி உணர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மாறல, நல்லது எங்கே வந்துருச்சு, கெட்டது என்ன வந்துருச்சு. இது எல்லாமே வாழ்க்கைன்றது ரொம்ப மேலோட்டமாக வாழ்னா இதெல்லாம் முக்கியமானது.
சினிமாவில் சொல்கிறாங்க பரவாயில்ல, அது சின்ன குழந்தை கேட்குது பரவாயில்ல. அடல்ட்ஸு இப்படியே நினச்சா. சத்குரு, உங்கள் பார்வையில் இன்னும் ஒரு 5 வருஷத்தில் தமிழ்நாடு எப்படி இருக்கும், இந்தியா எப்படி இருக்கும், உலகம் எப்படி இருக்கும், இல்லை இன்னும் 10 வருஷத்தில் உலகம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இன்னொரு 10 வருஷத்தில் பொருளாதாரத்தில் இந்தியா பல மடங்கு ஏறிடும் கட்டாயம். அதை பற்றி சந்தேகமே இல்லை. அதிகமாக வழிபாடுகள், அந்த சம்பிரதாயங்களை நம்பிக்கை இல்லாத நிறைய பேரை நீங்கள் வந்து ஈர்த்திருக்கீங்க. அதில் நான் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். வந்தாச்சு, உங்களோட சமூக பணியிலெல்லாம் கொஞ்சம் நான் கலந்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து நான் இன்னர் இன்ஜினியரிங் 10 வருஷத்துக்கு முன்னாடி செய்தேன். இப்போது சமீபத்தில் 2 தடவை நான் வந்து இன்னர் இன்ஜினியரிங்க்கு வாலண்டியராக வந்தேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. எனக்கு வந்து ஏற்பட்ட அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். நான் வியந்து போயிட்டேன். நான் இங்கே வந்து வியந்து போயிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நான் அப்படியே வியந்து போயிட்டேன். இங்கே சுற்றி ஸ்டார்டில் லிட்ரலி அப்படிதான், ஸ்டண்ட் அப்படி சொல்லலாம். வியந்து போயிட்டேன். இங்கே இருந்த மனித நேயம், இங்கே இருந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்தல், அதுக்கப்புறம் ஒரு சுயநலம் இல்லாமல் இருக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. அது மட்டும் இல்லை, போன தடவை நான் இன்னர் இன்ஜினியரிங்க்கு நான் வாலண்டியராக வந்து போய் மனசுக்குள்ளே என்ன தோணுச்சு அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். நான் முதல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு தோணுச்சு. எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு தோணுச்சு. அதுதான் உண்மைதான். இன்னொன்று, நான் வந்து பொய்யா இதெல்லாம் தேடி போகிறேன்னா, எனக்குள்ள அந்த உள்ளுணர்வு இல்லையா அப்படின்னு கொஞ்சம் என்னையே நான் வந்து கொஞ்சம் சந்தேகப்பட்டுக்கிட்டேன். அந்த வாலண்டியரிங் முடிஞ்சோடனே இல்லை, நிச்சயமாக இதில் உனக்கு ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்லிச்சு. எல்லா உயிருக்கு ஈர்ப்பு இருக்குது. ஈர்ப்பு இல்லாத உயிர் இல்லை உலகத்தில். முக்கியமானது என்னென்னா, அவர் ஏதோ ஒரு தத்துவத்திலையோ ஒரு அடையாளத்துலையோ சிக்கியிருக்கிறாங்க, அதனால எனக்கு ஈர்ப்பு இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. எந்த மனிதனுக்கு இப்போ இருக்கிற நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போகணும் என்ற ஆர்வம் இல்லாத மனிதன் யாருனாலும் இருக்கிறாங்களோ? உங்களுக்கு பணம் மட்டும் தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் பணம் வேணும்னு நினச்சிக்கிறீங்க. சொத்துன்னா இன்னும் கொஞ்சம் சொத்துன்னு நினைக்கிறீங்க. அதிகாரம்னா இன்னும் கொஞ்சம் அதிகாரம்னு நினைக்கிறீங்க. அன்புன்னா இன்னும் கொஞ்சம் அன்புன்னு நினைக்கிறீங்க. அருவின்னு நினச்சா இன்னும் கொஞ்சம் அருவின்னு நினைக்கிறீங்க. கரன்சி வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் இப்போ இருக்கிற நிலைன்னு இன்னொரு நிலைக்கு போகணுன்ற ஆர்வம் இருக்குது. வெறும் சாப்பிட்றதே உனக்கு முக்கியமாக இருந்தால் இன்னொன்று ஏதோ நல்லா இருக்கிறது சாப்பிட்ணுன்னு ஆர்வம் இருக்குது. ஆனால் மனிதன் தன்மையை இப்படி எப்போ மனிதனாக பிறந்தீங்களோ உங்களை ஆர்வம் நீங்கள் தடுத்த முடியாது. ஆர்வம் நீங்கள் டைரக்ட் பண்ணிக்க முடியும், எந்த மாதிரி பண்ணிக்கலான்னு. ஆனால் அடிப்படையான ஆர்வம் என்னென்னா, நமக்கு எதே எல்லை இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் போகணும், அது ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போகணும். இது முக்கியமானது. உள்ள ஆர்வம் என்னென்னா, எல்லை இல்லாமல் போகணும்னு ஆர்வம். ஆனால் இன்ஸ்டால்மெண்ட்டாக போகிறீங்க. ஏதோ உங்களுக்கு ஒரு 1,00,000 வருடம் உங்களுக்கு 1000 இருந்தால் இன்ஸ்டால்மெண்ட்டாக போய்க்கலாம். அப்படி இல்லையே, கொஞ்சம் தானே இருக்குது நம்ம கையில். இப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்டால்மெண்ட்டில் போனால் எப்போன்னு போய் போகிறீங்க. நான் வந்து தமிழில் சில வார்த்தைகள் சொல்ல போகிறேன். ரேபிட் ஃபயர்னு வச்சுக்கலாம். இதை டக்குன்னு உங்களுக்கு தோன்ற ஒரு அட்ஜெக்டிவ், அதுக்கு சம்மந்தமாக தமிழ்லேயே இருக்கலாம், இங்கிலீஷ்லேயே இருக்கலாம், சொல்லலாம். ஓகேயா? ஆரம்பிக்கலாமா? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சத்குரு, What am I supposed to do? Jump, is it? Gets tensed. Like normal people. சாதாரண மனுஷங்க கொஞ்சம் அப்படியே மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்கணும். திருமணம் தேவை இருந்தால் மட்டும்தான் பண்ணிக்கணும். துறவரம் தேவை இருந்தால் மட்டும்தான் பண்ணிக்கணும். வலிமை வலிமை, that means strength. வலிமை ஏதோ ஒரு நிலையில் வலிமை இருக்கணும். எதுலையாவது ஒன்றில். வெற்றி, உயிர் வெற்றியாக இருக்கணும், எல்லாத்துக்கும் முக்கியமானது. உயிர் இருக்கணும், வெற்றியாக இருக்கணும். தோல்வி, இன்னொருத்தருக்கு ஒப்பிட்டு பார்த்தா தானே தோல்வி. நான் எப்பவுமே என்ன இன்னொருத்தருக்கு ஒப்பிட்டு பார்த்துக்கல, அதனால எனக்கு வாழ்க்கையில் தோல்வி கிடையாது. புனிதம் புனிதம் இப்போது இது புனிதமானதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று புனிதம் இல்லாததுன்னு பார்க்கணும் தானே. இதுதான் அடிப்படையான தப்பு. பிரிச்சுட்டிங்க. உயிர்ன்றது ஒன்றா வந்திருக்குது, பிரித்து பார்க்குறீங்க. பிரித்து பார்த்துட்டு நீங்கள் நல்லவங்க நான் கெட்டவனு. எதுக்கு இப்படி? மனிதன் எப்படி இருக்கிறான்னா, ஒரு சூழ்நிலையில் அவன் எப்படி செயல்பட முடியும் அப்படி செயல்பட முடியும். என்னத்துக்கு? ஏதோ ஒரு அடையாளம் எடுத்துருக்கிறான். இதனால் புனிதம் இல்லாததுன்னு பார்க்க வேண்டாம். எல்லாமே எப்படி இருக்குதோ அப்படி இருக்குது.
நம்ம பார்க்குற கண்ணில் இருக்குது. பாவம். அதே தானே. பாவம் என்ன புண்ணியம், புண்ணியம் என்ன பாவம், எதுக்கு பிரிப்பு? பிரிப்பு வேண்டாம். மொபைல் ஃபோன் ரொம்ப தேவையானது. டான்ஸ், நடனம். இப்போது விஞ்ஞானி கூட இது ஏற்றுக்கிறாங்க. பிரபஞ்சமே ஒரு விதமான நடனத்தில் இருக்குதான். ஆல் த சபாட்டமிக் பார்ட்டிகல்ஸ் ஆர் டான்ஸிங். இதனால தான் நம்ம நாட்டில் நடனம் இல்லைன்னா அவனை கடவுளைன்னு நம்ம சொல்ல முடியாது. நடனன்றது ரொம்ப முக்கியமானது. நடனம்னா நீங்கள் ஏதோ ஒரு டான்ஸ் ஃபார்ம் கற்றுட்டு இப்படி ஆடணும்னு இல்லை. உங்களுக்குள்ளே நீங்கள் சின்ன குழந்தைய இருக்கிறப்போ கூட ரொம்ப ஆனந்தமாக இருந்தால் தெரியாமே பண்ணுறீங்க. ஸோ நடனன்றது யாரோ ஒருத்தர் அதே ப்ரொஃபஷனாக எடுத்திருக்காங்க, அவர் வேறு மாதிரி பண்ணிக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு சாமானிய மனிதனுக்கு சிரிப்பு மாதிரி ஆனந்தமாக இருந்தால் சிரிப்பு வரும். ஆனால் இப்போ யாரோ சொல்லி கொடுக்குறாங்க சிரிச்சா நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்கன்னு. அப்படி இல்லை, பைத்தியம் பிடிச்சிடும். ஆனந்தம் இல்லாமல் சிரிக்க போனீங்கன்னா பைத்தியம் பிடிச்சிடும். நீங்கள் ரொம்ப ஆனந்தமாக இருந்தால் சிரிப்பு வருது. அதுக்கு மேலே ஆனந்தமாகிடுச்சுன்னா தானாகவே நடனம் ஆடுது கூடல. ஆடணும் தானே. வீரம். பயம் இருந்தால் தானே வீரம் தேவை வரும். ரெண்டும் இல்லைன்னா எது முடியுமோ அது செய்வோம், எது முடியாதோ செய்ய மாட்டோம். குரு. குரு குருன்னா யார் உங்களுக்கு இருட்டிலேருந்து வெளிச்சு கொண்டு வர்றாங்களோ அவர். அது இல்லைன்னா எப்படி வாழ போகிறீங்க? தெளிவு. அது இல்லைன்னா எப்படி வாழ போகிறீங்க? தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி. கடைசியாக ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். திருப்பியா? சத்குரு, நீங்கள் நல்லவரா கெட்டவரா? அது ரெண்டு தாண்டி இருக்கிறேன். இன்னொரு தடவை ஒன்னே ஒன்று கேட்டுறேன். என் ஹஸ்பண்டோட நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கால்ஃப் ஆடினீங்க. என்னோட சாய்ஸ் கரெக்டா இல்லையா? ஒரு பர்சனல் கேள்வி கேட்க வேண்டாமா? ரொம்ப ரொம்ப நாள் முன்னாடி பண்ண சாய்ஸை இப்போ எல்லாம் திருப்பி யோசிக்க வேண்டாம். அதெல்லாம் தேங்க்யூ ஸோ மச் சத்குரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவ்வளோ நேரம் பொறுமையா என்னோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. எனக்கு வந்து நிறையா வியப்பு. கேள்விகளுக்கு நீங்க பதில் சொன்ன விதம் வந்து ரொம்ப வியப்பா இருந்தது. இது ரொம்ப நான் பல விஷயம் பேசுறது ரொம்ப கலாட்டாயிடும். சில பேருக்கு தெளிவு என்ன பிடிக்காது. அவருக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் புகை இருக்கணும். பார்க்குற எல்லாமே கிளியராக பார்த்தா அவருடைய தொழில் நடக்காது. எல்லாமே கிளியர் ஆகிடுச்சுன்னா அவருடைய தொழில் நடக்காது. அதனால அவர் கொஞ்சம் புகை போடணும்னு பார்த்துக்கிறாங்க. அவரெல்லாம் கொஞ்சம் கலாட் பண்ணிக்கிறாங்க. பரவாயில்ல, அதுக்கு என்ன. நன்றி சத்குரு அவர்கள். இவ்வளோ நேரம் எங்களோட பேசிட்டு இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் பார்த்தவங்க வந்து சேஞ்ச் ஆவாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் அழகா சிம்பிளா புரிய வச்சிங்க. நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம்.